அமர்ந்த திருக்கோலம், அதாவது உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 28 அடி அமர்ந்த திருக்கோலம். உட்கார்ந்து இருக்கும்போது 28 அடி. அவர் நின்னார்னா நீங்க இங்கேருந்தே சேவிச்சுடலாம். காஞ்சிபுரத்துக்கே போக வேண்டாம், அவ்வளவு உயரமா இருப்பார் அந்த பெருமாள். திருப்பாடகம் என்கின்ற திவ்யதேசம். பாண்டவ தூதர் ருக்மிணி சத்யபாமா. ஆழ்வார் எடுக்கிறார், கல்லார் மதில் சூழ் கச்சி நகருள் நச்சி பாடகத்துள் எல்லா உலகும் வணங்கியிருந்த அம்மான் இலங்கையைக்கோன் வல்லாள் ஆகம் வில்லால் முனிந்த எந்தை விபீடனர்க்கு நல்லானுடைய நாமம் சொல்லி நமோ நாரணமே அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஜனமே ஜெயன் பிரார்த்தித்தான். அதாவது பஞ்சபாண்டவர்கள்ல மூணாவதவன் அர்ஜுனன். அர்ஜுனனுடைய பத்னி சுபத்ரா. அவளுக்கு பிறந்த பிள்ளை அபிமன்யு. அபிமன்யுவின் பிள்ளை உத்தரகுமாரி மூலமாக பிறந்தது பரீட்சித். பரீட்சித்தினுடைய பிள்ளை ஜனமேஜயன். ஜனமேஜயன் ஒரு யாகம் பண்ணான். வெரி குட். எல்லாம் பாருங்க எப்படி டிப்ஸ்ல கேள். சர்ப்பசத்திரம்னு பேர் அந்த யாகத்துக்கு. சர்ப்பசத்திரம் முடிந்த பிறகு ஜனமேஜயன் பிராயஷ்சித்தம் தேடி குருவாயூருக்கு வரும் வழியில் இந்த திருப்பாடகத்துக்கு என் முன்னோர்களில் கண்ணா நீ பாண்டவ தூதனாக இருந்தாயே, அந்த காட்சியை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல காஞ்சிபுரத்துக்கு வந்த ஜனமேஜயனுக்காக அன்று எடுத்த பாண்டவதூத விஸ்வகோலத்தை பெருமாள் விஸ்வரூப கோலத்தை இவனுக்கு காண்பித்தார். ஆச்சரியமான பெருமாள். திருப்பாடகம் என்கின்ற திவ்ய தேசம்.